ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு வெப் டெவ் 2.0. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எப்படி ஆகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு பிகினர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் அவங்களுக்கு தெரியணும், என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் அவங்க படிக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்டு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபுல் ஸ்டாக் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் இந்த மூணையுமே வந்து கம்ப்ரைஸ் பண்ணது தான் வந்து ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு யூசர் வந்து ஒரு வெப்சைட்குள்ளே போகிறாங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்டில் அவங்களுக்கு ஷோ ஆகக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் அண்ட் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து யூசருக்கு தெரியாமல் சர்வரில் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து சர்வரில் ரன் பண்ணுறது வந்து பேக் அண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த வெப்சைட்டுக்கு தேவையான டேட்டா அதெல்லாம் வந்துட்டு ஒரு டேட்டா பேஸில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஃபுல் ஸ்டாக் வெப்சைட் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் டேட்டா பேஸ் இந்த மூணுமே தெரிஞ்சிருக்கணும். இந்த மூணுமே தெரிஞ்சவங்க வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்டில் நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா, பேசிக்காக HTML, CSS அண்ட் JavaScript தெரியணும். ஸோ இந்த HTML அண்ட் CSS வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. JavaScript வந்து பார்த்திங்கன்னா வெப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த HTML அண்ட் CSS அண்ட் JavaScript இந்த மூணுமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் React.js இல்லைனா AngularJS இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இது ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JavaScript-உடைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது JavaScript-ஐ வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு, JavaScript-ல வந்து நிறைய நம்ம கோட் அடிக்கிறதுக்கு போல React.js யூஸ் பண்ணி வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாகவும் மினிமல் கோடிங் யூஸ் பண்ணி வந்து அந்த வெப்சைட்ஸை நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். அதே தான் AngularJS-ம். பட் இந்த React.js-க்கும் AngularJS-க்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு React வேணும்னா நீங்கள் React படிக்கலாம், AngularJS வேணும்னா நீங்கள் AngularJS-ம் படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் HTML, CSS அண்ட் JavaScript படிச்சுட்டு React.js, AngularJS இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ பேக் அண்ட் டெவலப்பர் ஆகிறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா வித் ஸ்ப்ரிங் பூட், பைத்தான் வித் டிஜாங்கோ, நோட்.js வித் எக்ஸ்பிரஸ் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஜாவா, பைத்தான், நோட்.js அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் அண்ட் லாங்குவேஜஸ். ஸ்ப்ரிங் பூட், டிஜாங்கோ, எக்ஸ்பிரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ரெஸ்பெக்டிவ் ஃப்ரேம் ஒர்க்ஸ். இப்போ உங்களுக்கு ஜாவா படிச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் படிக்கிறீங்க அப்படின்னா, ஜாவா வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரிங் பூட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் பைத்தானுக்கு டிஜாங்கோ, நோட்.jsக்கு வந்து எக்ஸ்பிரஸ். ஸோ இப்போ உங்களுக்கு JavaScript அதாவது இந்த ஃப்ரண்ட் எண்டில் வந்து இந்த JavaScript வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இதில் இருக்கிற கான்செப்ட்லலாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வெல் வேர்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் Node.js எடுக்கலாம். ஏன்னா இந்த Node.jsே வந்து JavaScript-உடைய ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ உங்களுக்கு JavaScript நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் Node.js வித் எக்ஸ்பிரஸ் எடுத்து கூட நீங்கள் பேக் எண்டில் வந்து உங்களுடைய நாலேஜை வந்து வளர்த்துக்கலாம். இப்போ டேட்டாபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டாபேஸ்லேயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்குது. SQL டேட்டாபேஸ், NoSQL டேட்டாபேஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான லாங்குவேஜஸ் எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து எல்லா டேட்டாபேஸ் லாங்குவேஜஸையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணல. வைட்லி யூஸ்ட் டேட்டாபேஸோட லாங்குவேஜஸ் மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு SQL டேட்டாபேஸ் வேணும் அப்படின்னா வந்து பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா MySQL. இல்லை நீங்கள் NoSQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய NoSQL டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து MongoDB. ஸோ உங்களுக்கு வந்து MySQL இல்லை MongoDB இல்லை PostgreSQL இதில் ஏதாவது ஒன்று எடுத்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும்னா நீங்கள் இந்த மூணும் படிக்கணும். பேக் அண்ட் டெவலப்பர் அப்படின்னா இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று படிக்கணும். டேட்டாபேஸ் அப்படின்னா வந்து நீங்கள் இதில் ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ வேணும். HTMLனா என்ன, CSSனா என்ன, JavaScriptனா என்ன, ஜாவா வித் ஸ்ப்ரிங் பூட்னா என்ன, அது எப்படி படிக்கிறது, டேட்டாபேஸ்னா என்ன, அதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சேனல்லே வந்து ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்து கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற டைம்லி அப்டேட்ஸும் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு அப்டேட் ஆகும். எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.